சிலர்களுடைய ஆச்சரியம், இவனை இவ்வளவு திட்டுறோம், இவனை இவ்வளவு சோதிக்கிறோம், இவனை இவ்வளவு கேலி கிண்டல் செய்யறோம், எப்படி இவ்வளவுக்கு பொறுமையா இருக்கிறான் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. அட அநியாயக்காரர்களா, அந்த அப்பாவி பொறுமையாக இருப்பதற்கு காரணம் ரப்புல் ஆலமீன், அவனுடைய இறைவன் சொல்லியிருக்கிறான், பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டான். அதனாலதாயா அந்த அப்பாவி பொறுமையாக இருக்கிறான், தொழுது கொண்டிருக்கிறான். ஒரு நாள் அவனுக்கு இறைவன் கை கொடுப்பான். அப்போது ரப்புல் ஆலமீன் துரோகம் செய்தவர்களையும் கேலி கிண்டல் செய்தவர்களையும் சோதித்து பார்த்தவர்களையும் அவன் சோதிப்பான். அப்போது அவனுடைய சோதனை கடும்.